இனிமையான நேரம் இன்பமான நேரம் உம் திரு பாதம் அமர்வதே. இசையாவும் திரு பாதம் அமர்வதே. பாதம் அமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும். வேதம் அறிந்தால் விடுதலை மாறிடும். பாதம் அமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும். வேதம் அறிந்தால் விடுதலை மாறிடும். உம் அன்பு பெரிதல்லவோ இசையாவும் அன்பு பெரிதல்லவோ. உமது அன்பிலே அடிமை வாழ்ந்திட வேண்டும். உமது அன்பிலே அடிமை வாழ்ந்திட வேண்டும். இனிமையான நேரம் இன்பமான நேரம் உம் திரு பாதம் அமர்வதே. இசையா உம் திரு பாதம் அமர்வதே. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூடிய வாழ்த்துதலையும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் நான் வாசிக்க சொல்றேன். பிறகு 46ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த சம்பவத்தை நான் படிக்க சொல்வதற்கு முன்பாக இதை பற்றிய முன்னுரையாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். உங்களுக்கு யாராவது குஷ்டரோகியா இருந்தீங்கன்னா அதை ஆசாரியன் கிட்ட காட்டுங்க. ஆசாரியன் தான் அதை கணிச்சு சொல்லுவார். ஏன்னா அந்த புத்தியோகத்தை ஆண்டவர் ஆசாரியனுக்கு கொடுத்திருந்தார். இப்ப 4ஆம் வசனத்தை படிக்க சொல்றேன், கவனிச்சு கேளுங்க. அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமா இராமலும் அதில் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளில் அவனை பார்க்க கடவன். தோலில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால் ஆசாரியன் 2ஆம் தரம் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. இப்ப இந்த 2 வசனத்திலையும் 4ஆம் வசனத்திலையும் 5ஆம் வசனத்திலையும் ஆசாரியன் பார்க்கிற போது அது அவன் கண்ணுக்கு சரியா தெரியல அப்படின்னா 7 நாள் அவனை அடைச்சு வைக்கணுமா. அப்புறம் மறுபடியும் வந்து பார்ப்பார். அவருக்கு சந்தேகம் ஆச்சுன்னா மறுபடியும் 7 நாள் 14 நாள் அவரை அடைச்சு வைக்கணும். இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா இருக்குதுன்னா உடனே டாக்டர் என்ன செய்யறது, ஒரு 15 நாளைக்கு அடைச்சி வச்சிருவாங்க. இவங்க எப்படி அது தெரிஞ்சதுன்னா இந்த வேதத்தை வந்து அது தெரிஞ்சிருக்காங்க. இன்னொரு காரியத்தை நான் இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். பிரசங்கத்தின் வார்த்தை 46ஆம் வசனத்தில் இருக்கிறது. 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே. ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இந்த குஷ்டரோகம் பிடிச்சவன் அப்படி இருக்குது தெளிவா தெரிஞ்சுதான். அந்த 45ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா தீட்டு தீட்டு தீட்டுன்னு சத்தம் போட்டு சொல்லணுமா. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அதாவது ஐயாப்பா எங்கோட்ட கொரோனா வந்துருச்சு, நீங்க வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லணும். நியாயப்படி தீட்டு தீட்டுன்னு சத்தம் விட்டு சொல்லணும். தாடியை மூடிக்கணும், தலையை மூடக்கூடாது. இப்படி சொல்லி அவன் தீட்டுன்னு சொல்லணும். இப்படி தீட்டுப்பட்டவன் அன்றைக்கே ஆண்டவர் சொன்னது, இப்படிப்பட்டவன் தனியே குடியிருக்க வேண்டும். நல்லா கவனிச்சுங்க, தனியே குடியிருக்க வேண்டும். 2வது அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். அந்த வசனத்தை படிக்க சொல்றேன். அவன் தனியே குடியிருக்க வேண்டும். 1 அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவன். புறம்பே விலகி இருக்கணும். விலகி அங்கே இருக்கிற அந்த குஷ்டரோகின்னு வச்சிருக்கிற அந்த இடத்துல இருக்கும். இதைத்தான் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கமும் அதை சொல்லுது.
தனித்திரு. அவங்க சொல்றாங்க விழித்திரு, நான் சொல்றேன் தனித்திரு, தள்ளி இரு, வீட்டில் இரு. நான் ஆவிக்குரிய விதமாக சொல்லுவேன், அவங்க எழுதி பிரகாரமாக சொல்லியிருக்கிறார்கள் தனித்திரு, விழித்திரு, வீட்டில் இரு. ஏன்னா அந்த கொரோனா வந்து உங்களை முடிக்கக்கூடாது. இப்போ இந்த வியாதி பிடிச்சவனை என்ன செஞ்சிருக்காங்கன்னா தனியே குடியிருக்க சொல்லுவாங்க. இஸ்ரவேலின் பாளையத்துக்கு உள்ள வரக்கூடாது, அவன் வெளியே இருக்கணும், இவங்களை விட்டு விலகி இருக்கணும். அங்க விலகி அவனுக்குன்னு நியமித்து இருக்கிற அந்த இடத்துல தான் என்ன செய்யணும் இருக்கணும். அதனாலதான் இந்த கொரோனா தொற்று பிடித்தவர்களை அவரை கூட்டிட்டு போய் அவங்க உண்மையாவே தொற்று இருந்ததுன்னா உடனே கொண்டு போய் எங்க செய்ய வைக்கணுமோ அங்க வைக்கலாம். அதான் நடக்குது இப்போ. சரி, இதனுடைய கருத்து என்னன்னா, நான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்கிறேன், வார்த்தையை தலைப்பை சொல்கிறேன். தனித்திரு, விலகிரு, வீட்டிலே. அவங்க சொன்ன சுலோகமான வார்த்தை தான். வேத வசனத்தின் அடிப்படையில் இது சொல்லும்போது தனியே குடியிருக்க வேண்டும், பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும், அங்கே அவர்களுக்கு என்று வைத்திருக்கிற இடத்துல அவர்கள் இருக்க வேண்டும். அது வீடுன்னு வச்சுங்களா, அவங்களுக்கு தங்களுக்கு ஒரு வீடு மலைகளை வந்து மழை பெய்ச்சுன்னா அதன் சேதப்படையாதபடிக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் கொடுத்துருக்கோம். அப்போ ஆண்டவர்கள் அந்த காலங்களிலேயே இப்படிப்பட்ட நோய்கள் வந்தால் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு வகைமுறைப்படுத்தி இருக்கிறார். முதலாவது தனித்திரு என்கிற அந்த வார்த்தையை கவனிங்கள். நாம் கூட தனித்து இருக்கும்படிக்கு பல காரியங்களை வேத புத்தகத்தில் பல காரியம் இருக்கிறதில்ல. நான் அதில் 3 காரியத்தை மட்டும் சொல்றேன். இந்த யாக்கோபுவை பற்றி சொல்லும்போது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். இவன் தனிமையா இருந்தான். இவனுக்கு மனைவி பிள்ளைகளா இருந்தது. அவன் யாப்போக்கு என்கிற நதியை கடக்க பண்ணி அவனை தனிமைப்படுத்தி விட்டுட்டு அவன் தேவ சமூகத்துல அவன் அங்க வந்து தனிமையா இருக்கிறான், தனித்து இருந்தான். இப்போ 27ஆம் வசனத்தை பாருங்க. அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார். அவர் வந்து உன் பெயர் என்னன்னு கேட்டாரு. யாக்கோபு என்றான். இப்ப என்ன இதுக்கு சம்மதம் இருக்கு. அதாவது தனித்து இருக்கும் போதுதான் நாம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுவும் தேவ சமூகத்தில் நீங்க இருப்பீங்கன்னா, தனியா எங்காவது மூலையில உட்காந்துட்டு சிந்திச்சுட்டு இருப்போம் வேற மாதிரி. தனிமை வந்து சில சமயங்கள் இனிமையா இருக்கும், சில சமயம் தனிமை வந்து வியாகுலமா இருக்கும். இந்த தனிமையை பாருங்க, ஒரு உதாரணத்தை சொல்ற பைபிள்ல ரூத்து புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். என்னன்னா தனித்தவளா போயிட்டான். இப்ப அது வியாகுலம். புருஷன் செத்து போயிட்டா, 2 பசங்க செத்து போயிட்டாங்க, நமக்கு ஆதரவு வந்தவங்களாம் போயிட்டாங்களே, நான் தனியா இருக்கிறேனே. நம்மள கூட சில பேர் எல்லாம் போயிட்டாங்க, நம்மளை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. தனியார் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா இந்த கடவுள் இல்லாதவங்க, இந்த அம்மா ஆண்டவர் வீட்டுக்கு பின்னால் போன அம்மா, அதனால தான் அந்த பாதிப்பு. ஆனால் அதே சமயத்துல இப்படி சில சமயங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் இருக்கும்போது இப்படி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஆனா அப்படி தனித்து இருக்கிற இந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா, பைபிள் சொல்லுது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். உத்தம விதவையா இருந்து தனிமையா இருக்கிறவள், இவர்கள் தனிமையா இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். இப்போ இந்த தனிமையா இருக்கவங்க என்ன செய்யணும்னு சொல்லுதுன்னா, தேவனிடத்துல ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்களாம். உத்தம விதவைகள், அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ற, தனிமையாய் புருஷனை இழந்து பிள்ளைகளை இழந்து நான் தனியா இருக்கேன், எனக்கு ஆதரவற்றவளா இருக்கேன் அப்படின்னு சொன்னா, என் அன்பு மக்களே, ஒருவேளை நீங்க அந்த மாதிரி தனிமையா கைவிடப்பட்ட நிலையில் இருந்தா கலக்காதீங்க, வியாகுலப்படாதீங்க. நீங்க தனிமையா உட்காந்து தனிமையா பார்க்கணும். இனிமையான நேரம், இன்பமான நேரம் அவர் பார்த்து இருக்கிறது.
ஆனால் அதே சமயத்தில் தனிமை துன்பத்தையும் வேதனையும் கொண்டு வந்துடும். அதே சமயத்தில் தேவனோடு இருந்தால் அந்த தனிமை இனிமையாக மாறிடும். இப்போ நான் 2 விதவை அம்மாவை கேட்டேன். ஒன்று நவோமிங்கிற விதவை சொன்னேன், அதுக்கு தனித்தவளானால் ரொம்ப வியாகுலப்படுகிறார். ஆனால் இங்கே ஒரு விதவை சொல்லுவேன், அங்கே ஒரு உத்தம விதவை என்று இருக்கிறது. அந்த விதவை அம்மா தனித்து இருக்கும்போது அது என்னென்ன செஞ்சது பாருங்க. ஒன்று தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய். ஒன்று தேவனிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது. இந்த அம்மாவுக்கு தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கணும். நீங்க தனிமையா இருப்பீங்கன்னா, ஒருவேளை எல்லாரும் கைவிட்டுனாங்க, எல்லாரும் கைவிட மாட்டாங்க, பயப்படாது. எல்லாரும் கைவிட்டாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, திக்கற்று போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி, விதவைகள் என்னை நம்புவார்களாக என்று எரேமியாவோடு சொல்லியிருக்கிறது. திக்கற்று போகிற பிள்ளைகளும் சரி, விதவைகளும் கர்த்தரை நம்புவார்கள். அவர் சொல்ற, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன். உங்களை கர்த்தர் உயிரோடு காப்பாற்றுவார். விதவையா இருக்கிற தனிமையான அம்மாமார்களே, நீங்க யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க, தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. உத்தம விதவை, அந்த உத்தம விதவைன்னா ஆண்டரை ஏற்றுக்கொண்டு உத்தமமா வாழுங்கிற மனமுள்ள ஒரு விதவையான அம்மா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு நீங்க அவரை நம்பினா கர்த்தர் உங்களை உயிரோடு காப்பார். அவசானத்தை திரும்ப சொல்கிறேன், திக்கற்று போகும் உன் பிள்ளைகளையும் என்னிடத்தில் ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன், விதவைகள் என்னை நம்புவார்களாக. ஆண்டவர் சொல்ற, விதவைகள் என்னை நம்பட்டும். அதுதான் இந்த உத்தம விதவை கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு, ஒன்று கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சது. அது என்ன செஞ்சு? நம்பிக்கை வச்சதுனால என்ன செய்தது? இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்போ தனிமையா இருக்கிற பிள்ளைகள், நீங்க தனிமையா இருக்கிறது வேதனைப்படாது. அந்த தனிமையை இனிமையாக்குறதுக்கு தேவனை ஏற்றுக்கொண்டு அவரோடு பேசி அவரோட சமூகத்தில் உண்மையாகவே நீங்கள் வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் கர்த்தரை சமூகத்தில் இருப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமா உங்களை உயிரோடு காப்பாற்றுவார். இது தனிமையா இருக்கிறது. இப்ப நான் படிச்ச பகுதிக்கு போகிறோம். யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். தேவனோடு போராடி ஜெபிக்கிறான். இரவு நேரத்தில் தேவனோடு பேசுறான். அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், 400 பேரோட அண்ணன் எது கொண்டு வர்றான், என்னுடைய மனைவிக்குள்ள ஆடு மாடெல்லாம் வெட்டி கொண்டுட்டு நான் இப்போ சம்பாதிச்சதெல்லாம் வீணா போயிடுவேன்னு ரொம்ப சூழ்நிலையில் இருக்கிறான். அப்போ இவன் தேவன் தனிச்சு நிற்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், உன் பேர் என்னப்பான்னாரு. உங்களுக்கு தெரியும், அவன் யாக்கோபுன்னு சொன்னான். யாக்கோபுன்னு சொன்னான்னா அர்த்தம் யாக்கோபு அல்ல, நான் ஒரு ஏமாற்றுக்காரன், நான் ஒரு எத்தன். ஆண்டவரே, நான் சரியா சொல்லணுமா, நான் ஒரு பாவி தான் ஐயா, நான் உனக்கு முன்னால் யோக்கியமானவன் இல்லை, நான் ஒரு தீமை செஞ்சவன். இவனுக்கு எப்படி இந்த உணர்வு வந்துச்சு? தனித்திருந்ததுனாலே தன்னை பற்றி அறிவு, நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், இப்படியெல்லாம் வாழ்ந்தோம். இப்போ தனிமை நம்ம யார் என்று நமக்கு சொல்லி கொடுக்கும். இப்போ நீ தனிமையா இருக்க சொன்னது எதுக்கு தெரியுமா? அரசாங்கம் சொல்லியிருந்தாலும் சரி, நான் சொல்றேன், ஆண்டவர் சொன்னது, நீ தனிச்சு நீ யாரு உன்னை யூகித்து பாரு, உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. நீங்க கடந்த காலங்களில் எப்படி பேசுனீங்க, எப்படி நடந்தீங்க, எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி செஞ்சீங்க, எப்படியெல்லாம் என்னென்ன மாதிரி எல்லாம் செஞ்சு என்னென்ன மாதிரி காரியம் நடப்பிச்சோம், இந்த நடைபெற்ற காரியத்தினால வந்து நிலதானோ அப்படிங்கிறத நான் உணர்வுபடுத்தி யாக்கோபு தன்னை உணர்ந்து கொள்ளும்படிக்கு அந்த தனிமை. இதே மாதிரி யோனா புத்தகத்தில் படிக்கலாம். யோனாவே மீன் வணங்கிடுச்சு. அந்த மீன் வயிற்றுக்குள்ள யோனா இருக்கிறான். 3 நாள் உட்கார்ந்துருக்கிறான். 3 நாள் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், எப்படியாவது வெளியே போகணும். முடியல, முட்டிக்கால் போட்டுட்டான். முட்டியை போட்டு ஆண்டோட சொன்னான், ஐயா நீங்க சொன்ன இடத்துக்கு நான் போகல, நீங்க சொன்ன காரியத்தை நான் செய்யலை, மன்னிச்சுங்க, நான் கட்டாயமா நீ சொன்ன இடத்துக்கு போறேன், நீ சொன்ன காரியத்தை நான் செய்யறேன், நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு தன்னுடைய குறைகளையும் தன்னுடைய தவறுகளையும் உணர்ந்தானா, கர்த்தர் சொன்னார், என் மீனே அவனை கொண்டு கரையில கக்கிருந்துச்சு சொன்னார். கர்த்தர் அந்த சொன்னபடி அந்த மீனை அவனை கக்கிடுச்சு.
எப்பெல்லாம் தனிமை வருகிறதோ அது ஒரு பாடம். நாம் யார், நாம் எப்படி போனோம், திசை மாறி போயிருக்கிறோம். யோனா திசை மாறி இருக்குது விஷயம். என்ன திசை? ஆண்டவர் சொன்னது நினிவேக்கு போனா நான் தர்சீசுக்கு போவேன், திசையை மாறி இருப்போம். இப்போ நம்ம கூட எத்தனை பேர் ஆண்டவர் சொல்றது ஒன்று, நம்ம செய்யறது ஒன்று, திசை மாறிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் செய்யாதேன்னு சொன்னால் நம்ம செய்வோம், செய்யின்னு சொன்னால் செய்ய மாட்டோம், போகணும்னா போக மாட்டோம், போகாதேன்னா போவோம். எல்லாம் தேசம் ஏற்குமாறா செய்கிற வேலை. இந்த தனிச்சு இருக்கும்போது நம்ம செஞ்ச ஏற்குமாறா செஞ்சது, தேவனுக்கு பிரியமில்லாத செஞ்சது, பெற்றோருக்கு பிரியமில்லாத செஞ்சது, மனைவிக்கு பிரியமில்லாத செஞ்சது, புருஷனுக்கு பிரியமில்லாத செஞ்சது, பிள்ளைகளுக்கு பிரியமில்லாத செஞ்சது, பிள்ளைகள் சொல்லுவாங்க பெற்றோருக்கு பிரியமில்லாத செய்தது, எத்தனையோ காரியங்கள் இருக்கு. இதை நாம் உணரும்படிக்குத்தான் இந்த தனிமை. தனித்திருந்தா உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எப்படி யாக்கோபு தன்னை உணர்ந்து, நான் யாக்கோபு தான் ஆண்டவரே, நான் பாவிதான் ஆண்டவரே, நான் ஒரு எத்தனை ஏமாற்றுக்காரன் தான் என்று எப்படி தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்ளத்தக்கதான் அந்த தனிமை அவனுக்குள்ள வேலை செய்யுது. அவன் போராடும் போது கேட்கிறான், என்னை ஆசீர்வதிக்கிறான். சரி, உனக்கு ஆசீர்வதிக்க உன் பேரை சொல்லு, நீ யாருன்னு சொல்லு. அப்ப தேவன் உன்னை கேட்க, நீங்க யாருன்னு சொல்லு, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லு, உள்ளான நிலையில் நீ எப்படி வாழ்றேன்னு சொல்லு. நாம் உள்ளதை சொன்னால் அவர் மாற்றி விடுவார். நீ பாவின்னு அவன் சொன்னோம்னா, அவன் நான் பாவின்னா உன்னை பரிசுத்தவனாக, நான் ஒரு ஏமாத்துக்காரனா உன்னை என் உண்மையில நான் மாற்றுறேன். உள்ளதை கேட்கறதுக்கு உன்னை மாற்றுறதுக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களையும் மாற்றுவார். இரண்டாவது வசனத்தை நாம் கவனிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரேத் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரேத் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. இப்ப அந்த நாட்கள் பஞ்ச காலம். ஏன்னா முதல் வருஷத்துல பார்த்தீங்கன்னா, என் வாக்கின்படியே அன்றி மழையும் பனியும் இந்த தேசத்தில் என்ன செய்யாது, பெய்யாது என்று நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன், நான் சொல்றேன்னு சொல்லி சொல்றார். அதனால 3 வருஷம் 6 மாசம் மழை இல்லை. அப்ப மழை இல்லை, அந்த பஞ்சம் வந்துருச்சு, பட்டினி வந்துருச்சு. ஆனால் கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரரை, தன்னுடைய பிள்ளை அவர் போஷிக்கணும்னு விரும்புறதுனால அவர் என்ன செஞ்சார், நீ அங்க போய் கேரித்தாற்றண்டையில நீ ஒழிச்சுக்கிட்டு அங்க இருன்னு சொன்னார். இப்ப அவளை தனிமையா தேசத்தை விட்டு தனிமையா ஒரு ஓடைக்கு அனுப்பி விட்டார். கேரித்தாற்றண்டைன்னா அந்த ஓடையில உட்கார்ந்துருக்க, எலிய உட்கார்ந்துருக்கும் போது காக வந்து அவனுக்கு அப்பமும் திராட்சையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்குறது, போஷிக்கிறார். தனிமையா இருக்கும்போது தேவன் என்னை போஷிக்கிறவர் அப்படிங்கிற ஒரு பாடத்தை படிக்கணும்னு. இப்ப நீங்க நம்ம எல்லாம் இன்னைக்கு என் வீட்டில் இருக்கிறோம், ஒரு வேலைக்கு போகல, சம்பாத்தியம் கிடையாது. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், கிட்டத்தட்ட இன்னைக்கு 10 வாரம், கிட்டத்தட்ட 70 நாள் பக்கம் கணக்கு போடலாம். ஆனா 62 நாட்கள் ஆயிடுச்சு வச்சுங்களேன். இத்தனை நாட்களும் நீங்கள் பட்டினியா இருந்தவங்க எத்தனை பேர்? கடவுளுடைய பிள்ளைகளை வைக்கிறேன். நீ ஆண்டோடைய பிள்ளைகளானால் நீதிமானை பசியினால் வருந்து விடாமல் சொல்லியிருக்கிறார். நான் இளவயதும் முதிர் வயதும் ஆனேன், நீதிமான் அப்பத்துக்காக இறந்தது இருந்தது நான் கண்டதில்லை என்று தாவீது சொல்கிறார். அப்படியானால் நீதிமானை கர்த்தர் ஒரு நாள் கைவிடவில்லை. கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்புகிற பிள்ளைகளை நிச்சயமா நீங்க வேலையே செய்யாம இருந்தாலும் உங்களை கட்டாயமா ஒரு காக்கா வந்து போஷிச்சிருக்கும். அன்னைக்கு போஷித்த கர்த்தர் இன்னைக்கும் மாறல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனால் உங்களையும் போஷித்தவர். நாங்கள் விசுவாசிக்க என்னையும் கர்த்தர் போஷிச்சார். அப்படியான உங்களையும் போஷிப்பாரு. யாரை போஷிக்கிறார்னா தன்னுடைய ஊழியக்காரரை, தன்னுடைய பிள்ளைகளை, நீதிமான் ஆண்டுடைய பிள்ளைகளை நிச்சயமா உங்களை போஷிப்பார். அப்ப அந்த தனிமை என்னமா அவங்க என்ன போட்டு தனியா போட்டு இந்த ஆற்றங்கரையில், அந்த கேரியத் ஆற்றங்கரையில் கொண்டு விட்டாரு.
நான் ஒத்தையாக பார்த்து வானத்தை அண்ணாந்து வந்துருக்கிறேன். இவன் என்னத்துக்கு அண்ணாந்து வாக்குறா? என்னை நோக்கி கூப்பிட்டு என்னை பாடு, என்னை துதி, என்னை ஆராதி, என்னை துதிச்சுட்டு பாட்டு பாடிட்டு உனக்கு நேரத்துக்கு காலையுமாலே உனக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்துட்றேன். அதுக்கு நான் ஒரு ஆளை ரெடி பண்ணுறேன். ஆள் இல்லை, ஒரு பறவை தான். காக்கா கொண்டு வந்து கொடுக்குறேன். எல்லா காக்காயும் நம்ம கையில் இருக்கிறத பிடிச்சி திங்கிற காக்கா. ஆனால் கத்தர் அனுப்புகிற காக்கா அது கொண்டு வந்து கொடுக்குற காக்கா. பார்த்தீங்கன்னா காக்கா கொண்டு பார்த்துருக்கேன். பாட்டி சுட்ட உடைய பையன் வாங்கிட்டு போன சின்ன பையன், அதை பார்த்து இந்த காக்கா அந்த கையை கையில் இருக்கிறத பிடிக்கிட்டு ஓடி போச்சு. காக்காய்க்கு புத்தியை பிடுங்குற புத்தி தான், எடுத்துட்டு போகிற புத்தி தான். ஆனால் அந்த எடுத்துட்டு போகிற காக்காயவே அந்த குணத்தை மாற்றி கத்தர் கொடுக்க பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம கத்தர் எவ்வளோ பெரிய நல்லா கத்துறேன். நிறைய பேர் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிருப்பாங்க, அவ்வளோதான் இது பாதாளத்தில் ஓட மாதிரினே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆண்டு சொல்றாரு, அவன் விழுங்கிறத நான் கக்க பண்ணுறேன். யார் ஒருத்தன் நம்முடைய பொருளை விழுங்கிட்டானோ அவன் விழுங்கி அவனுக்கு ஜீரணிக்காது, கட்டாயமா அவன் கக்கணும். அநியாயமா யாராவது பொருளை வாங்கி நீங்க வச்சீங்கன்னா அது உங்க வயிற்றுக்குள்ள இந்த செய்வனை மாதிரி, இந்த செய்வனையில கறி செஞ்சு கொடுப்பாங்களாம். கோழிக்கறியில மருந்து வச்சு கொடுத்தா அவன் சாப்பிட்ட உடனே எல்லா கறியும் ஜீரணிச்சிடும், அது மட்டும் ஜீரணிக்காதுன்னு சொல்றாங்க. அது உள்ள உட்காந்துருக்கு முடி முடியா முளைச்சி வயிற்று வலி உண்டாக்கி அப்புறம் கடைசியில் வாந்தி எடுத்தாத்தேன் அந்த இது என்ன செய்யுது, வெளியே வருது. அது மாதிரி உங்கள் பொருளை, உங்கள் பணத்தை, உங்கள் இடத்தை, உங்கள் காரியத்தை யார் ஒருத்தர் அநியாயமா விழுங்கிட்டாங்களோ கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அதை கக்க பண்ணுவார். அவன் விழுங்கினதை அவன் கக்குவான். தேசம் அவரை கக்கி போட்டதுன்னு சொல்றார். அவன் விழுங்கினதை அவர் கக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்வது. ஆகவே யாரும் உங்க பொருளை சாப்பிட்டு ஜீரணிச்சு நல்லா தர முடியாது. அவன் கட்டாயமே திரும்ப கொண்டு கொடுப்பான். ஆமே, அது நிச்சயம் நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஏற்பட்ட காரியம் நடந்திருக்குமானா கட்டாயம் ஆண்டவர் வேலை திரும்ப கொண்டு வந்து கொடுப்பார். மூன்றாவது, எலியா கர்த்தரை நோக்கி பார்க்கணும்னு கர்த்தர் அவனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தார். என்ன பாருங்க, நான் உன்னை போஷிக்கிற கர்த்தர், நான் உன் தேவையை சந்திக்கிற கர்த்தர். இந்த யோசேப்பை பற்றி நீங்க படிச்சீங்கன்னா, யோசேப்பை அண்ணன்மார்கள்லாம் சேர்ந்து குழியில் தூக்கி போட்டாங்க. குழியில் போட்டால் சுத்தியும் மண் எடுத்து அந்த குழி தான் தெரியுது. இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. ஆனால் யோசேப்பு என்ன செஞ்சான்னா மேலே பார்த்தேன், ஆண்டவரே எங்கள் அண்ணன்மாரெல்லாம் தூக்கி குழியில் போட்டேன், எனக்கு உதவி செய்யணும்னா பரத்திலிருந்தா வரணும், எனக்கு ஒத்தாசை வருவதை நோக்கி என் கண்களை என்ன செய்கிறேன், ஏறு எடுக்கிறேன்னு யோசேப்பு மேலே பார்த்தானோ. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இவங்க அண்ணன்மாரெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, இவனை குழியில் ஓட்டி இவனை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இஸ்மவேலுக்கு வந்தார்கள். உடனே அது ஒரு தெரிஞ்சவன், என்னப்பா அந்த குழியில் போடுறதுனால என்னடா அவன் வித்து போடுவோம் சொல்லி இப்போ குழியில் போட்டவங்கள அந்த குழியில் நெரிச்சிட்டாங்க. எடுத்து அவனால் ஆதாயம் பெறாங்க. ஒரு 20 வெள்ளிக்காசு வித்துட்டாங்க. நீங்க உங்கள் சகோதரர்களே உங்களை கொண்டு குழியில் போடுற மாதிரி இருக்கும். அதே சகோதரர் அந்த குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கணும். எப்ப எடுப்பாங்க தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை பார்த்து நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உதவி பரத்திலிருந்து நிச்சயம் கட்டாயமா உண்டாகும். உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நிச்சயம் மேன்மையான நிலைமையை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு கொண்டுவார். ஆகவே தனிமை, அந்த தனிமையில கர்த்தரை பார்க்கணும். திரும்ப சொல்றேன், இந்த பாடம் என்ன பாடம்னா, நீங்க தனியா இருக்கேன் தனிமையில நல்லா பாடுங்க, துதியுங்க, ஆராதிங்க, கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. உங்களுக்காக மட்டுமல்ல, அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, வியாதிப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கொரோனா வியாதியில சாகிறவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்திய நாட்டுக்கு ஜெபம் பண்ணணும். உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கு? 210 நாடுகளில் இந்த கொரோனா பரவி எத்தனையோ பேர் கொண்டுட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நான் பார்க்கல, அவங்களுக்காக ஜீவிக்கலாம். அந்த தனிமை தான் ஜீவிக்கிறது. ஆகவே இதை மனதில் வச்சுக்கோங்க. மூன்றாவது, இயேசு தனிமையாக இருந்த நிறைய சம்பவம் உண்டு. அது ஒரு சம்பவம். மத்தேயு 14:23. அவர்
அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். இப்ப ஏசப்பா தனிமையா இருக்கிறார். அப்ப அந்த தனிப்பு இருக்கிறது எதுக்குன்னா தேவனோடு பேசுற ஏசப்பா தன்னுடைய பிதாவாகி தேவனோடு பேசுகிறது சாயங்காலத்திலே. இன்னொரு இடத்துல மார்க் 1:35 படிச்சீங்கன்னா அதிகாலமே அவர் இருட்டோடு இருந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு அங்கே ஜெபம் பண்ணி போனார். அது காலையில அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நம்ம இது வந்து காலையில, இது மாலையில. ஏசப்பா காலையும் மாலையும் ஜெபிக்கிறார். ஆனா தனிமையாய் போனாருங்கிறது கவனிக்கும். காலையிலும் தனியாக தான் போனார். ஏன்னா அவர் அதிகாலையில இருட்டோடு எழுந்து வனாந்தரமான இடம் அப்படின்னா அங்க தனிமைன்னு அர்த்தம். வனாந்தரம் அங்க யாரும் இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. இங்க சாயங்காலத்துல மலையில் ஏறுறாரு, அங்கேயும் தனியா தாக்குறாரு. இந்த தனிமை எதுக்குன்னா இங்க படிக்கிறோம், அங்கேயும் படிக்கிறோம். காலையில ஜீவிக்க போகும்போது ஆண்டவர் நான் இன்றைக்கு என் மகனே இந்த அற்புதங்களை உன்னை கொண்டு செய்ய போறேன். அதைத்தான் யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, என் பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதையே அன்றி நான் வேறொன்றையும் நான் செய்வேன். நான் பிதா செய்து நான் பார்த்தேன். இவர் எப்ப பார்த்தாரு? இந்த அதிகாரி இருட்டோட இருந்துச்சு போனாரு தனியா. அப்ப தேவன் இன்னைக்கு என்ன போட்டு என்ன செய்ய போறார் அப்படின்னு ஏசப்பாவுக்கு சொன்னார். அவர் என்ன சொன்னாரோ அல்லது என்ன பார்த்தாரோ அதைத்தான் ஏசப்பா செஞ்சார். இன்னைக்கு நாயில் ஊருக்கு போக போறாய், அங்க ஒரு பாடையில வருவான் சின்ன ஒரு வாடிவேன். நீ பாடையத்தோடு அவன் எந்திரிப்பான், அங்க தேவநாமம் வாங்கிட்டோடும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நடக்குது. அப்போ அதே மாதிரி நடக்கிறத அவர் தரிசனத்துல பார்க்கிறார். தேவன் அதை காண்பிக்கிறார். இப்படி நடக்க போகுது காண்பிக்கிறார். எப்ப காண்பிக்கிறார்? இந்த அதிகாலை ஜெபம் பண்ணும்போது இதெல்லாம் காண்பிக்கிறார். அப்போ காலை நேரத்தில் செய்யப்படுற ஊழியர்கள் இந்த அற்புதங்கள்லாம் நடக்கிறது. தேவனோடு நம்ம பழக நமக்கு நன்மை உண்டாகும். இன்னொரு சொன்னார், வெளிப்பாடுகள் கிடைக்கிறது. தனிமையா இருந்த ஏசப்பா வெளிப்பாடு பெற்றார். இந்த மாலை நேரத்தில் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார் பாருங்க. இந்த சாயங்காலமான போது ஒரு தனிமையாக ஜெபிக்கிறார். அப்படி பார்க்கிறார். தன்னுடைய சீசர்கள் படகுல போறாங்க. அதை தொடர்ந்து படிக்கணும். 24 வசனம், மத்தேயு 14:24. அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இப்ப அந்த படகுல போற சீசர்கள்லாம் அந்த அலை படகுனால அலை அடிச்சதுனால ரொம்ப மோதி அடிக்கணும், ரொம்ப சங்கடமான கஷ்டமான சூழ்நிலை இருப்பாங்க. அப்போ இதையே இந்த சாயங்கால வேளையில ஜெபிக்கும் போது தேவன் இப்படி உன்னுடைய சீசர்களுக்கு அப்ப நடக்க போகுது. அப்ப நீ போய் அதை அந்த நிலையை மாற்றணும். அதனால தண்ணி மேல நடந்துட்டு போனாரு. அவங்க ஆவேசம் என்னாங்க, இல்லப்பா பயப்படாது நான் தான். அவரை ஏற்றுக்கொண்டாங்க. படகுல ஏறினோடனே அந்த அந்த அலைகள் எல்லாம் அப்படியே அமைதலாயிடுச்சு. அப்போ இதைய ஜெபிக்கும் போதே தன்னுடைய சீசனுக்கு நடக்குதுங்கிற அந்த வெளிப்பாட்டை அந்த தனிமையாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் காட்டினார். அப்ப என்ன சொல்லுகிறோம் இந்த வசனத்துல? ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். கர்த்தர் வெளிப்பாடுகள். முதல்ல சொன்னேன், நம்ம யாருன்னு உணரும்படிக்கு அந்த தனிமை. ரெண்டாவது, நம்ம தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம், அதனால நம்ம கோஷிக்கிறார்களை கண்டுகொள்ளணுங்கிறது தனிமை. மூன்றாவது வெளிப்பாடு. வெளிப்படுத்த 1:9 இப்படி படிக்கிறோம். கடைசி பகுதி படிக்கிறோம். யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். இப்போ இவரை கொண்டு நாடு கடத்தி விட்டாங்க. நேரோராயன் ஒரு நாடு கடத்தி விட்டார். அவர் தனிமையா பத்மோ தீவில் இருக்கிறார். இந்த தனிமையில் இருக்கும் போதுதான் அவர் என்ன செஞ்சார்னா, கர்த்தருடைய நாளிலே இப்போ அந்த கர்த்தருடைய நாளில் ஒரு பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி அப்படி இருக்கும்போது அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை
கேட்டேன். இப்போ இந்த ஆவி நிரம்பும்போது சத்தம் கேட்குது, தேவனுடைய சத்தம். சத்தத்தை கேட்டுட்டு இருக்கும்போதே கண்ணு முன்னாடி ஒரு தரிசனம் வருது. அங்கே நிலையங்கி தரித்து மார்பருகே புக்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை அவரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்றார். ஆவியில் நிறைந்தார், தேவ சத்தம் கேட்டார், அவர் தரிசித்தார். நம்ம ஆவியில் நிரம்புறோம், நாமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், தேவனை தரிசிக்கணும். இது தனிமையில் நடந்த சம்பவம். இதை குறித்து இந்த உலகத்தில் முடிவு என்ன, என்னெல்லாம் நடக்க போகுது என்று அன்றைக்கு பக்தித்து விழுந்த யோவான் அப்போஸ்தலன் கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்தார். அதனாலதான் அதுக்கு பேர் வெளிப்பாட்டு புத்தகம். வெளிப்படுத்தின விசேஷம்னு சொல்றோமே, அது வந்து தேவன் யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தின ஒரு விசேஷமான காரியம். அது மற்றதெல்லாம் விசேஷம் சொல்லு, இது மட்டும்தான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் கிடையாது, வெளிப்படுத்தின விசேஷம். ஒரு விசேஷத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுறீங்க, எல்லாம் நடக்க போகுது, ஒரு விசேஷம் ஸ்பெஷலா சொல்றாரு தேவன். அப்ப அந்த தனிமையில தேவனோடு இருந்தால் நாம் யார் என்று உணர்வோம், அறிந்து கொள்வதற்கு. தேவன் மட்டுமே நோக்கி பார்த்து அவரால் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுவது. மூன்றாவது, தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்வது. இனி என்ன நடக்கும், நீ என்ன செய்ய போற, ஊழியத்தில் என்ன, குடும்பத்தில் என்ன, வாழ்க்கையில் என்ன, தொழில் என்ன, வேலையில் என்ன. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம தொழில் செய்யும்போது தொழிலை பற்றி சொல்லி தருவார், வியாபாரம் பண்றவங்களுக்கு வியாபாரத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பார். நீங்க ஒரு வேலை செஞ்சு அந்த வேலையில் உண்டாக்குற காரியத்தை பற்றி சொல்வார். அது வர்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் அளவுக்கு சத்துருக்கள் என்னென்ன விருத்தம் செய்வான், நீ எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் கர்த்தர் ஜெபிக்கும் போது கட்டாயமா சொல்லிக் கொடுப்பார். இவர் வெளிப்பாடு பெற்றுக் கொள்வார். சரி, இதுவரைக்கும் நான் சொன்னது தனித்திரு என்கிற அந்த வார்த்தையை சொன்னேன். குஷ்டரோகி தனிமையாய் குடியிருக்கணும், தனித்திருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் என்று என்ன சொன்னேன். இரண்டாவது, தள்ளி இரு. தனித்திருக்கிற வார்த்தைக்கு நான் தள்ளி இரு. அந்த தள்ளி இரு நம்ம விலகு இருக்க விலகி இரு, கொஞ்சம் தள்ளி இருப்பா அப்படின்னு. இப்போ கொரோனாக்காரன் கூட பக்கத்தில் போகக்கூடாதுன்னு நீங்க விலகி இருங்க அப்படின்பா. தனிச்சிருங்க, தள்ளி இருங்க, விழிச்சிருக்கிறதெல்லாம் வந்துடக்கூடாது. இங்க ஆண்டவருடைய வசனம் அப்படி சொல்லுது, குஷ்டரோகியை நீ தனியா போய் குடியிரு, பாளையத்துக்கு புறப்பே போயிரு. இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாது, தனியா போயிடும், விளைக்க. குஷ்டரோகி அப்படி சொன்னார். இப்ப இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லுது, நம்ம விலகிருன்னு சொன்னா பல காரியங்கள் நம்மளை விளக்க சொல்றாரு. அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அதாவது ஒரு 2-3 எடுத்து சொல்றேன். நீங்களும் தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சுக்கங்க, படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதலாவது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை 15ஆம் வசனத்தை படிக்கணும். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, துன்மார்க்கருடைய பாதையில பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, தீயோருடைய வழியில நடவாதே, அதை வெறுத்து விடு, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதன் வழியா போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. முதலாவது அதை வெறுத்துரு, அதன் வழியா போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. அப்படின்னா துன்மார்க்கன் அவனுடைய செயல்பாடுகள் தீமை இவைகளை விட்டு நீ என்ன செய்யணும், விலகணும் அப்படின்னு சொல்றார். எதை விட்டு விலகி இருக்கணும், இப்போ எது தீமையோ தீமை விட்டு என்ன செய்யணும், விலகணும். தீமை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் நம்ம தீமை விட்டு என்ன செய்யணும், விலகிடுவோம். நீதிமொழிகள் 16 படிக்கிறோம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுறதுனால தீமையை விட்டு என்ன செய்ய முடியும், விலக முடியும். இப்போ வெறுக்கலாம் வேண்டாம் அப்படின்னு. ஆனா அந்த வசனம் வந்து 4ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல நீ அதை வெறுத்து விடு, வெறுத்துட்டியா அதை விட்டு அதன் வழியாய் போகாதே, அது வழியா போகாத, அதை விட்டு விலகி கடந்து போ. அதாவது வெறுத்துருவோம், அப்புறம் அது வழியா போனோட அது பிடிச்சிக்குது, கொரோனா பூச்சி மாதிரி பிடிச்சிக்குது. தீமைங்கிறது
இது செய்யக்கூடாது அப்படின்னு தீமை செய்ய வெறுத்துறோம். அப்புறம் வெறுத்தாலும் அதை விட்டு விலகி போகணும்ல, அதை விட்டு கடந்து போகணும்ல. அப்புறம் அவரை அது வழியா போகிறது. அப்புறம் அது வழியா போகும்போது அது எப்போ விழுந்தலாம்னு அது காத்திருந்து பிடிச்சிக்குது. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாத, அதை விட்டுட்டு விலகி கடந்து போயிடு. விலகி போ, அந்த வார்த்தை நான் சொல்ல வர்றது விலகி போ. தீமை நம்மளை சூழ்ந்துதான் இருக்கு, பாவம் நம்மளை சூழ்ந்துதான் இருக்கு. நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம் என்று எதிரில் 12:1 சொல்லுவது. நம்ம சுற்றி பாவம் இருக்கு, நம்ம சுற்றி தீமை இருக்கு, நம்ம சுற்றி துன்மார்க்கம் இருக்கு, நம்ம எல்லாருமே இருக்காங்க. நம்ம பார்க்கிறோம், அதை அறியணும். என்னடா இப்படிப்பட்ட ஆளுங்க சே அப்படின்னு இருக்கிறோம். அப்புறம் அவங்களே சேர்ந்து போகக்கூடாது, அதை விட்டு அது வழியா போகக்கூடாது, அவருடைய வார்த்தையின்படி செய்யக்கூடாது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவி வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரன் இருக்கிற உட்கார இடத்துல நம்ம உட்காரக்கூடாது. அதை விட்டு விலகிடணும், விலகி கடந்து போ. அப்ப விலகி இருக்க வேண்டியது தீமைக்கு. தீமை நமக்குள்ள வந்துச்சுன்னா கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லை. கடவுளுக்கு பயப்படுற பயம் தான் தீமை நம்மை விட்டு விலகி போகும். நல்லது, நாம் தீமை விட்டு விலகுவோம். வசனம் படித்தோம் 14:6. மனுஷர் கர்த்தருக்கு பயப்படுவதனால் மனுஷர்கள் தீமை விட்டு விலகுகிறார்கள். நமக்கு இருக்க வேண்டியது கடவுளுடைய பயம். கடவுளுடைய பயம் இருந்தால் தீமை விட்டு நாம் விலகும்படிக்கு நமக்கு உதவி செய்வார். அந்த தீமை நம்மை அண்டாதபடி கர்த்தர் நம்மளை காப்பாராக. இப்ப நம்ம விலக வேண்டியது தீமை. இரண்டாவது, விலக வேண்டிய இன்னொரு காரியத்தை சொல்லுவேன். 1 பேதுரு 2:11 படிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற, ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிறது மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. இந்த மாம்ச இச்சைங்கிறது எதோட போர் செய்து? ஆத்மாவோடு. ஆத்மாவுக்கு விரோதமா, ஆத்மாவோடு தான் பண்ணுது, ஆனா ஆத்மாவுக்கு விரோதமா. ஆத்மா சொல்லுது, ஆத்மா என்ன? அறிவு, உணர்ச்சி, சித்தம். இந்த அறிவுக்கு விரோதமா இந்த இச்சை போராடு. அறிவு சொல்லுது இது செய்யக்கூடாது, அது தப்பு. உணர்ச்சி சொல்லுது விரும்புகிறேன், நான் அது செய்யணும், போகணும். ஒரு தவறா இருக்கலாம், ஒரு தீமையா இருக்கலாம், அது செய்ய சொல்லுது. உணர்ச்சி சொல்லுது. சித்தம் தடுமாறுது, செய்யவா வேண்டாமா, அறிவு சொல்றதை கேட்போமா, உணர்ச்சி சொல்றதை கேட்போமா அப்படின்னு சித்தம் தடுமாறுது. இதுல தடுமாறி கீழே விடுகிறவே உணர்ச்சிக்கு போயிரு, தடுமாறாமல் நிற்கிறவாள் அறிவுக்கு போயிரு. அப்ப அறிவு சொல்றபடி கேட்டு வேண்டாம், அதை வாங்க வேண்டாம், அதை எடுக்க வேண்டாம், அதை வழியா போக வேண்டாம், அது செய்ய வேண்டாம், அப்படி பேச வேண்டாம், அப்படி நடக்க வேண்டாம்னு தீர்மானிக்குது. உணர்ச்சி பக்கம் போயிடுச்சுன்னா சரி செய், சரி போ, சரி வாங்கு, சரி எடுத்துக்கோ, இப்படியே சொல்லி கொடுக்குது. அங்க ஒருத்தன் எரியோ கோட்டையில சாபத்தியனால எடுக்காதுன்னு சொன்னா, ஆகான் போய் இச்சித்து எடுத்துக்கொண்டான் அப்படின்னு ஒரு வார்த்தையை படிக்கலாம். இச்சித்து எடுத்துக்கொண்டான். அதை போன்ற கூடாரத்தின் நடுவில் குழியை தோண்டி உள்ள போட்டு பதிச்சு வச்சான். அவன் வீட்டுக்குள்ள இச்சை எங்க வீட்டுக்குள்ள கிடக்குது. கடைசியில தோணி வந்துருச்சு. யோசுவா கண்டுபிடிக்கிறதுக்கு தேவன் சொன்ன ஆலோசனை கண்டுபிடிச்சான். கடைசியில் ஆகான் கைப்பிடிக்கப்பட்டான். இப்ப இங்க என்ன கவனிக்கிறேன்னா, அந்த இச்சைங்கிற வார்த்தை அந்த பாபிலோனிய சால்வு மேல உனக்கு ஒரு இச்சை வந்துருச்சு, பொன் பாடத்து மேல இச்சை வந்துருச்சு, அந்த வெள்ளி மேல இச்சை வந்துருச்சு. அந்த இச்சை வந்தோடனே அதை எப்படி எடுக்கணும், யாருக்கு இதே எடுத்துக்கணும், எடுத்து போட்டு ஒழிச்சு வச்சான். இப்ப இந்த இச்சை தான் அறிவை கூட அறிவை மணிக்கு போட்டுச்சு. அதனால அந்த இச்சைக்கு விலகி ஓடு அப்படிங்கிறார். இச்சைக்கு விலகி ஓடு. இந்த இச்சை கற்பந்தரிக்கும் போது பாவத்தை பிறப்பிக்குதுன்னு யாக்கோபு நிருபத்தில் படிக்கிறோம். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்குதுன்னு படிக்கிறோம். அப்ப இச்சை கற்பந்தரிச்சா பாவத்தை பிறக்குது, பாவம் அது மரணத்தை கொண்டு வந்துடுது. அதனால சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை நான் படிக்கும்போது, பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். இப்ப இந்த என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த துணிகரமான பாவம் வரக்கூடாதுயா, இதை என்னை விலக்கிடணும். நானே
முதல்ல இதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் 12ஆம் வசனத்திலிருந்து படிக்கணும். 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? முதல்ல பிழையா இருக்குது. பிழை, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அது யதார்த்தமா இருக்கலாம், தெரிஞ்சு கூட செஞ்சிருக்கலாம், அது யதார்த்தமா செய்யற தப்பு பிழை. அந்த பிழை எப்படி கன்சீவ் ஆகுது? மறைவான குற்றங்களுக்கு அடுத்தது என்ன செய்ய, இந்த பிழை செஞ்சவன் திரும்ப செய்யணும்னு ஆசைப்பட்டவனே யாரும் பார்க்கவாம இருக்கும்போது மறைமுகமா செய்வானா, அது மறைவான குற்றம். முதலாவது பிழை, இரண்டாவது என்னது? குற்றம். இரண்டாவது குற்றம். முதல் பிழை, இரண்டாவது குற்றம். மூன்றாவது 13ஆம் வசனம், துணிகரமான பாவங்களுக்கு இந்த மறைவா செஞ்சுட்டே இருக்கிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சுவேன்? ஒரு உதாரணமா சொல்றேன். ஒரு குடிக்க பழக்கம் இல்லாத ஒருத்தன், அவன் குடிகார ஃப்ரெண்டோட சேர்ந்து போனான். அவன் சொன்னான், அவன் குடிக்க மாட்டான், அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சொன்னான், அவன் குடிக்க மாட்டான், விட்டுருப்பான். ஏப்பா, ஒரு ஒரு மூடியில் தூண்டு கொடுக்கல, குடிற சும்மா நம்பரும் குடிக்க வேண்டாங்க, அந்த மூடியில் ஊற்றி முதல் குடிப்பேன், அதை முதல் குடிப்பானா? இது பிழை. அப்புறம் அடுத்தது பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இவன் அடுத்த நாள் இவன் ஃப்ரெண்டுகளுக்காக தெரியாமல் இவன் தனியாக போய் ஒரு குவார்டர் வாங்கியிருக்கேன் மறைவாக குடிக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் குடிச்சோடனே அவனுங்களுக்காட்டு பெரிய குடிகாரம், மொடா குடிகாரனாக மாறிடுவேன், துணிகரமாக போய் செய்ய ஆரம்பிச்சுவான். சின்ன பிள்ளை ஒரு குற்றத்தை கொண்டு வந்து, குற்றம் மறை துணிகரத்துக்கு கொண்டு வந்து, நாலாவது ஒன்று சொல்லுது, பெரும் பாதகத்துக்கு, பெரும் பாதகத்துக்கு. முடியும். துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விளக்கிக்காரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். அந்த வசனம் 14ஆம் வசனம் முடியுது. அப்ப என்ன சொல்லுகிறதுன்னா, பிழை, குற்றம், துணிகிற பாவம் மறைவானதுல பெரும் பாதகத்துக்கு கொண்டு போகுது. இது பாவத்தின் ஸ்டெப்பு, ஒன்னொன்னா அப்படித்தான் போகும். இன்னைக்கு நீங்க எந்த ஸ்டெப்ல இருக்கிறீங்க? சின்ன சின்ன தப்பு செய்யறோம், இல்ல மறைச்சு யாருக்கும் தெரியாம செய்யறோம், இல்ல நான் துணிஞ்சுதான் செய்வேன், பெரும் பாதகம். இது இப்படிதான் நம் பாவத்தின் படிகள் இவைகள். சரி, இப்ப இதுக்கு நம்ம வேலைகளும், இதுக்கு என்ன செய்யணும்? இச்சைக்கு வளரணும். இந்த இச்சையில பலவித இச்சை இருக்கு. இது இருக்கு மாமிசத்தின் இச்சைங்க. உங்களுடைய ஆத்மா பூர்வமாய் போயிடுகிற மாமிச இச்சைக்கு விளக்கணும் அப்படின்னு 1 Peter 2:11 படிக்கிறோம். 1 Timothy 6:10 போய் படிக்கிறோம். சிலர் இச்சித்து, எதை இச்சித்து? பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்குது. சிலர் இதை இச்சித்து, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. இப்ப என்ன நடக்குதுன்னா, பண ஆசை, பணம் வேணும், பணம் எல்லாத்துக்கும் உதவும், பணம் தேவைதான், பண ஆசை கூடாது. பண ஆசை என்ன செய்யணும்? எல்லா தீமைக்கும் வேற போய் அது நம்ம வாழ்க்கையை கெடுத்துருது. விசுவாசத்தை விட்டு வழுவி. இப்ப வசனத்தை காட்சிங்கன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. எத்தனை பேர், எத்தனை பக்தி உள்ளவர்கள், எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை விசுவாசங்கள், எத்தனை ஊழியக்காரர்கள் பணத்து மேல ஆசை வந்து பணத்துக்காக என்னென்னமோ பண்ணி தங்கள் வாழ்க்கையவே கெட்டுக்கிட்டாங்க. அநேக காரியத்தினால ஒருவர் குத்துறாங்களான்னு சொல்லி அநேக வேதனைகளால் இன்னைக்கு நமக்கு அந்த நிலைமை வராது. அப்படி கத்தர் காப்பாங்க. இந்த காரியத்தை சொல்லும்போது, இந்த இச்சைங்கிற காரியத்தில் பணத்தை இச்சிக்கிறதும் இச்சைதான், மாமிசத்தை இச்சிக்கிறதும் இச்சைதான், பொருள் இச்சிக்கிறதும் இச்சைதான். எந்த காரியத்தை இச்சித்தால் அது வேதனையை கொண்டு வரும். அப்ப நமக்கு விலக வேண்டி இருக்குது, கட்டாயமா விலக வேண்டும். சரி, மூன்றாவது ஒன்று இதுல படிக்கிறோம். என்னாலும் 23:9 வசனம் படிக்கிறோம். 23:9. கண்மலையில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட
கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு வாசம் பண்ண மாட்டாங்க, தனியே குடியிருப்பாங்க, தனியே வாசமா இருப்பாங்க. அதுக்கு என்ன இருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற ஜனங்களோடு என்ன செய்ய மாட்டாங்க, மிங்கிள் ஆக மாட்டாங்க, அவர்கள் தனியே வாசம் பண்ணுவாங்க. என்ன சத்தியம் அது இருக்கிறதுனா, கடவுளுடைய பிள்ளைகள் புறஜாதி ஜனங்களோடு, அவிசுவாச ஜனங்களோடு, விசுவாசத்துக்கு விரோதமாய் செயல்படுறவங்களோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது. கடவுளுடைய பிள்ளைகள் தனியே அவங்க பெக்யூலியர் பீப்புள், அவங்க விசேஷமான பீப்புள். அவங்கெல்லாம் குடிகாரனோட, கொலைக்காரனோட, திருடனோட அவங்களோட ஐக்கியம் வைக்கக்கூடாது. சில பேர் பண ஆசைக்கு ஆசைப்பட்டு ஒரு விசுவாச குடும்ப ஒரு பிள்ளையோ ஒரு பையனையோ விசுவாசமே இல்லாத ஒருத்தோட்ட காட்டி கொடுக்க இருக்கிற விசுவாசம் அதோட அது போயிடும். இங்கே வசனத்தை படிக்க சொல்லுங்க. உபாகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். தங்கள் காணிக்கையாக 6 கூண்டு வண்டில்களை வசனம் படிமா. உபாகம் படிமா. உபாகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். அவர்களோடு சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்களுக்கு கொடாமலும். இங்கே கவனிங்க, ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லிட்டு வர்றாரு. இந்த ஏத்தியர், எபூசியர், எமோரியர், கிர்காசியர், பெர்சியர், ஏவியர், இவங்கெல்லாம் இந்த 7 ஜாதி இருக்குது. இந்த ஜனத்தோட நீ என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது. 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க. அவர்களோடு என்ன கலக்கக்கூடாது, சம்பந்தம் கலவாயாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? சம்பந்தம் கலக்கக்கூடாது, சம்பந்தம் வச்சுக்காதேங்கிறது. அந்த பாவிகளோட சம்மந்தம் வச்சுக்காத, அந்த குடிகாரனோட சம்மந்தம் வச்சுக்காத, அந்த பணக்காரனோட சம்மந்தம் வச்சுக்காத. வைக்கணுமா, உன்னை போல ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாக்கப்பட்டு சபைக்கு போகிற ஒரு பரிசுத்தவானுடைய குடும்பத்தை பாருங்க. சபைக்கு போகாத ஆளுகிட்ட போய் சபைக்கே தேவனுக்கே தன்னை ஒப்பு கொடுக்காத ஒரு குடும்பத்தில் போய் நம்ம சம்பந்தம் காட்டுறீங்கன்னா என்ன நடக்கும்னு கேளுங்க. அந்த வசனம் சொல்லுது, உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல், நீ கொடுத்துட்டேன்னு வச்சுங்க, அவங்க என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். இதனாலதான் ஆண்ட சம்மதம் பண்ணாதான். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சம்பந்தம் கலக்காத. நான் இங்க சொன்னது விலகிரு, வார்த்தை காட்சிங்க, விலகிரு. அவிசுவாசிகளோடு விசுவாசியை சம்பந்தம் வைக்காத. பணம் வச்சிருக்கான்னு சம்பந்தம் வச்சிடாத, சொந்தக்காரன் சம்பந்தம் வச்சிடாதீங்க. நீங்க கடைசியில நீங்க தலையில துண்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆண்டவர் சொல்றாரு, ஆமோஸ் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சம்பந்தம் வைக்காத. சம்பந்தம் வச்சீங்கன்னா உன்னுடைய பிள்ளைகளை அங்க பையனுக்கு கொடுத்த பையனுக்கு பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அவங்க உங்க விசுவாசத்தை விட்டு வழிவு போக பண்ணிடுவாங்க. அவங்க என்னை பின்பற்ற விட மாட்டாங்க. அப்போ ஒரு அவிசுவாசியா எத்தனை பேர் இருக்காங்க? நான் சமீபத்தில் ஒரு கடவுளை அறிந்த ஒரு பிள்ளை கடவுளை அறியாத ஒரு குடும்பத்தோடு போய் சம்பந்தம் வச்சிருச்சு. ஆரம்பத்தில் ஒரு அறகரையா இருந்தது, அங்க ஒன்றும் இல்லாம வித்தியாசமா மாறி போயிடுச்சு. ஏன்னா அவங்கள போல மாறி போயிட்டாங்க. ஏன்னா அந்த சம்பந்தம் சரியா இல்லைன்னா, அதனால ஆண்டவர் சொன்னாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பேதுரு பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். மாறுபாடான சந்ததிகளோடு நமக்கு என்ன இருக்கக்கூடாது, சம்பந்தம். பாருங்க, நம்ம வீட்டில் எல்லாரும் பிறந்திருப்பாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியெல்லாம். சிலர் 2 பேர், ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி ரசிக்கப்பட்டிருக்க மாட்டவங்களும் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அவங்க பொண்ணு கேட்க வராங்க, மாப்பிள்ளை கொடுக்க வராங்கன்னு வச்சா, நீங்கள் ரசிக்கப்பட்டவங்க சரி சொந்தக்கார அண்ணே சொந்தக்கார அக்கா அப்படின்னு எடுத்தீங்கன்னா எடுக்கலாம், சொந்த ஒரு தப்பு கிடையாது. ஆனால் தேவனை பற்றி ஒரு தெளிந்த புத்தியும் அறிவும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல.
அவங்க வித்தியாசமான ஆளா இருந்தாங்கன்னா உங்க பையனோ பிள்ளையோ வீணா போயிருமே. அதைத்தானே இங்க பட்சம் 7:3 உபவாகமத்தில் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை படிக்கிறோம். இது மாதிரி நிறைய வசனங்கள் வருது. அப்ப நான் எதை கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறேன், ஆலோசனை சொல்கிறேன்னா, விலகி இப்படிப்பட்ட ஆளு மாறுபாடான சந்ததியை விட்டு என்ன செஞ்சுக்கோ, விலகிக்கோ. என் ஜனம் தனியா தான் வாசம் பண்ணும், என் ஜனங்கள் இப்படி எல்லாம் மிங்கில் ஆகாது, சம்மந்தம் வைக்காது. இப்ப நீங்க கடவுளுடைய பிள்ளைன்னா சம்மந்தம் வைக்கக்கூடாது இல்லையா? வச்சிருக்கிறீங்கன்னா என்ன மாப்பிள்ளையா கிடைக்குது, பொண்ணா கிடைக்குது. நான் ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க. நாங்களும் பார்த்து பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை கிடைக்கல, மாப்பிள்ளைக்கு ஏற்ற பொண்ணு கிடைக்கல. அதனாலதான் நாங்க பிடிச்சாங்க. சரி, பிள்ளை காலம் போகுது, பையன் காலம் போகுது, இன்னொரு கல்யாணம் நடத்த வேண்டியது, அதனால நாங்கள் அப்படி செய்யறோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது உண்மைதான். நான் ஒரு ரகசியம் சொல்றேன். நீங்கள் தேவனை உண்மையாய் விசுவாசித்த சகோதரனானால், சகோதரியானால், சகோதரனே நீ உண்மையாய் விசுவாசிப்பான முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. நீங்க பெண்ணா இருந்தால் நீங்கள் ஆண்டு சமூகத்தில் போது நீங்க ஜெபம் பண்ணணும். மாப்பிள்ளை தம்பி நீங்க ஜெபம் பண்ணணும், மாப்பிள்ளை தங்கச்சி நீ ஜெபம் பண்ணணும், நீங்க ஜெபம் பண்ணணும். அடுத்தது உங்க பெற்றோர் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். உங்களுக்கு தெரியும் சம்பவத்தை சொல்றேன். ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க எலியேசர் போறார். ஊழியக்காரன் பார்க்க அந்த ஊழியக்காரர் போய் பார்த்தார். அவரே ஜெபம் பண்ணி தான் போறார். ஆண்டவரே என்னுடைய எஜமானனுக்கு வழிகாட்டி விடுது. யாரும் எஜமானன் அவர் ஜெபம் பண்ணும்போது இந்த எஜமானின் மகனுக்கு யார் நீங்க நியமிச்சிருக்கீங்க, அப்படியானா நான் ஒரு தண்ணி கொடுன்னு சொல்லி கேட்பேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அவர் தண்ணி கொடுத்துட்டோம்னா அந்தம்மா நான் தண்ணி கொடுக்குறேன், உங்கள் ஒட்டகத்துக்கு சேர்த்து வாய்க்கிறேங்குது. அவனுக்கு ஆச்சரியமா போச்சு. இதெல்லாம் மனசில் நினைச்சது அப்படியே அந்த ரெபேக்கா செய்கிறாங்களேன்னு சொல்லி அப்படிதான் கடவுள் நடத்திட்டாருக்கு. வேகமாக போனோம், வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டில் இருக்கிறவங்க அப்பா சொல்றாரு, பெத்துவேலு இது கர்த்தரால் வந்துச்சு, நாங்கள் இன்னைக்கு நலங்குடமெல்லாம் சொல்லக்கூடாது, கர்த்தரால் வந்துச்சு. இவருக்கு எப்படி தெரியும்? பெத்துவேலுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், என் பிள்ளைக்கு ஏற்ற ஒரு மாப்பிள்ளை வரணும்னு. நேராக வந்துருக்கு. எலியேசர் சொல்ல நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தர் இப்படி செஞ்சாருங்க. பார்த்தீங்களா? ஜெபித்தா போதும். ஈசாக்கு லகாயிரோயிலே மாலை நேரத்தில் அவன் தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரெபேக்கா தண்ணி எடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போறோம். அவங்க அப்பா ஜெபம் பண்றாரு, ஆபிரகாம் ஜெபம் பண்றாரு, எலியேசர் ஜெபம் பண்றாரு. அப்போ ஜெபத்தை ஒரு விசுவாச குடும்பத்தில் இருந்தீங்கன்னா உங்க ஊழியக்கார கட்டாயமா ஜெபம் பண்ணுவார். உங்க பெற்றோர் நீங்க ஜெபம் பண்ண அந்த மாப்பிள்ளை பையன் வீட்லையும் ஜெபம் பண்ணுவாங்க. மாப்பிள்ளையும் ஜெபம் பண்ணுவார், பெண்ணையும் ஜெபம் பண்ணுவார். காரியம் ஈஸியாக கைகூடி வரும். இதில் நான் என் தனிப்பட்ட சாட்சி சொல்றதுக்கு ஒரு நீண்ட நேரம் ஆயிருக்கும். அதனால எங்க வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்ததுனால அணிச்சு சொல்றேன், ஆணித்தரமா சொல்ற வசனத்தின்படி சொல்ல வேண்டுமானால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லை. நிறைய சம்பவங்கள் இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு அதை வாங்கிக்கப்படுவார். அதனால சம்பந்தம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு நீங்க எந்த விசுவாசம் இருக்கிறீங்க அந்த விசுவாசத்துக்கு தக்க மாப்பிள்ளை பண்ண தேவை. நீங்க தேட வேண்டாம், நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற கட்டாயமா தருவார். ஆதாம உண்டாக்குன்னு ஏவாத பெண்ணால் உண்டாக்குற. நீங்க ஆம்பளை சகோதரன், நீங்க ஆண் சகோதரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண் இருக்குதுங்க. நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்காக முன்னாலேயே ஏற்பாடு பண்ணி இருக்கிறார் கர்த்தர். அதை கர்த்தர் கொண்டு கொடுப்பார். ஆமென். அதனால முதலாவது தீமைக்கு விடுங்கள். இரண்டாவது இச்சைங்கிற மாமிச இச்சை, பாவ இச்சை, இந்த போர் செய்கிற இச்சை, இவைகளுக்கெல்லாம் நாம் விலகி இருக்கணும். மூன்றாவது இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு என்ன செய்ய வேணும்? விலக வேணும், விலகி இருக்கிறது. முதலாவது தனித்தது, இரண்டாவது விலகிது, மூன்றாவது வீட்டில் இரு. என்னங்கிறது? வீட்டில் இரு. இந்த வீட்டில் இரு அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்க சொல்றேன். ஜெப வீட்டில் இரு. எங்கே இரு? ஒரு விசுவாசி எங்க இருக்கணும்? ஒரு கடவுளை கூட எங்க இருக்கணும்? கண்ட இடத்துல இருக்கக்கூடாது. இருக்க வேண்டிய இடம் தேவனுடைய வீடு. நீங்க யாரெல்லாம் தேவனுடைய வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பாருங்க எப்படி யாருக்கிறாங்கன்னு ஒரு 3 உதாரணத்தை பைபிள்ல சொல்றேன்.
இந்த யோசுவாவை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த யோசுவாவை பற்றி நம்ம படிக்கிறோம். அதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை படிக்கிறோம். சங்கீதம் 84 சங்கீதம் 4 வசனம். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள், இப்ப எப்படி சொல்றேன், கர்த்தருடைய வீட்டில் யாரெல்லாம் தங்கி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இப்ப இந்த ஆசீர்வாதத்தை இந்த யோசுவா எப்படி பெறான்னு பாருங்க. யாத்திரை 33 வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இப்போ அந்த காலத்துல ஆசரிப்பு கூடாரம் என்பது ஆலயம், ஜெப வீடு. இவன் ஆலயத்துல ஜெப வீட்டுல இந்த கூடாரத்தை விட்டு அவன் என்ன செய்யல, பிரியலைன்னா அங்கதான் உட்கார்ந்துருக்கேன். ஆனா அவனுக்கு பொசிஷன் என்னன்னு கேளுங்களேன். மோசேயின் பணிவிடைக்காரனாகிய யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்ய இருந்தான். அப்ப ஆசரிப்பு கூடாரத்திலேயே தங்கி இருக்கிறாரு, மோசேக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நீங்க முதலாவது கர்த்தருடைய ஆலயத்திலேயோ கர்த்தருடைய சன்னிதானத்திலேயோ கூடாரத்திலேயோ ஜெப வீட்டிலேயோ நீங்க வாசம் பண்ணுனா உங்க ஊழியக்காரனுக்கு நீங்க கட்டாயமா பணிவிடை செய்வீங்க. நீங்க கட்டாயமா பணிவிடை செஞ்சீங்கன்னா நீங்க கர்த்தருடைய ஆலயம் என்கிற ஜெப வீட்டுல குடியிருப்பீங்க, அதை விட்டு தங்கி இருப்பீங்க, அதை விட்டு விலகி போக மாட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேரு தேவனுடைய வீட்லையும் இல்லை, பணிவிடையை செய்யறதுல அவங்களுக்கு மேன்மையும் இல்லை. சரி, இந்த பணிவிடைக்காரன் எப்படி மாறான்னு பார்க்கலாம். என்னாகவும் 27 அதிகாரம் 18-20 வசனம் வரைக்கும் படிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. இப்போ யோசுவா முதல்ல பணிவிடைக்காரன், இப்ப என்ன ஆயிட்டாரு, ஆவியை பெற்ற புருஷன் ஆயிட்டார். பணிவிடைக்காரன் ஆவி பெற்ற புருஷனாக மாறி போனார். இப்போ ஆவி பெற்ற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபையரத்திற்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. இப்ப இதை படிச்ச எதுக்கு இதெல்லாம் சொன்னாரு? 17 வசனம் பாருங்க. அந்த சபைக்கு முன்பாக போக்குவரத்துமா இருக்கும்படிக்கு அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். இப்ப மோசே கேட்கிறான், என்ன சொல்லிட்டீங்க ஐயா, எனக்கு பிறகு இந்த ஜனத்தெல்லாம் கூட்டிட்டு போகணுமே, அதுக்கு ஒரு புருஷனை நீங்க தெரிஞ்சு கொடுக்கணும்னு கேட்கிறார். அதுக்கு தான் அவர் சொன்னாரு, ஆண்டவர் இந்த ஆவியை பெற்றிருக்கிற இந்த புருஷனாகி நூனின் குமாரனாகிய யோசுவாவை நீ உன் ஸ்தானத்துல என்ன செய்ய, அவனை நிறுத்து, அந்த கணத்தை கொடுக்கும்படி உன் கணத்தை கொஞ்சம் கொடுத்து அவனை மேம்படுத்து. இப்ப கவனிங்க, பணிவிடை செய்த யோசுவா, கூடாரத்தை ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவா, அவனுக்கு கொடுத்த மேன்மை என்னன்னா மோசேயின் ஸ்தானத்தை கர்த்தர் யோசுவாவுக்கு என்ன செய்தார், கொடுத்தார். எதுக்கு கர்த்தருடைய வீட்டில் இருக்கணும் தெரியுமா? நீங்கள் மேன்மை அடையபடிக்கு முதலாவது நீங்கள் மோசேக்கு பணிவிடை செய்யணும், ரெண்டாவது கூடாரத்தில் கூடியிருக்கணும். மோசே சொல்லுவதை கேட்டு நடக்க மோசே சொன்னதை யோசுவா கேட்டு நடக்கிறார். எப்ப இந்த கானான் தேசம் எப்படி இருக்குன்னு போகணும், இந்த 12 பேர் தெரிஞ்சு அது அவங்க காலையை யோசுவா எல்லாம் சேர்த்து 12 போனாங்க. அன்னைக்கு அந்த புருஷனை தான் அனுப்பிவிட்டார். அவர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அவர் விசுவாசத்தை பார்த்தா கர்த்தரே, மோசே ஏற்பாடுவல்ல, கர்த்தர் தான் இந்த வார்த்தையை சொன்னார். அப்ப கர்த்தருக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியுது இல்லையோ, உங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தெரியுது இல்லையோ, உங்களோட இருக்கிறவங்களுக்கு தெரியுது இல்லையோ, கர்த்தருக்கு தெரியும் உங்களை எப்படி மேன்மைப்படுத்துறவனு. கர்த்தர் உங்களை நிச்சயமா மேன்மைப்படுத்துவார்.
யோசுவாவை மேன்மைப்படுத்தும்படி கர்த்தர் சித்தம் கொண்டார். அந்த முதல் காரணம் எதுவுமே ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததுதான் முதல் காரணம். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததுனாலதான் பணிபடையும் கூடாரத்தில் இருந்தது இந்த மேன்மைக்கு செஞ்சது கொண்டு வந்தது. அதனால நம்முடைய வீட்டிலே வாசமாயிருக்கிற ஒரு பாக்கியவான்கள் பாக்கியம் பெற்றார் இல்லையா? சரி, இரண்டாவது ஒரு காரியம் சொல்கிறேன். சங்கீதம் 65:4 உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ. இப்ப ரெண்டாவது என்னதுன்னா அதுல பாக்கியவான், உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிற பாக்கியவான். இங்க ரெண்டாவது உமதுடைய ஆலயத்து வீடாகி அந்த ஆலயத்தின் நன்மையினால் என்ன செய்கிறோம்? திருப்தி. வாழ்க்கையில மனுஷனுக்கு திருப்தி கிடையாது. ஆனா ஆலயத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா திருப்தி. சரி, இங்க ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1:8 படிச்சீங்கன்னா, அவன் புருஷனாகி இருக்கானா, ஆனாலே நீ ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். இப்போ இவங்க வீட்டுக்குள்ள இந்த அம்மா கணக்கு குழந்தை இல்லை, பெண்ணா திட்டுறான்னு சொல்லி அந்த அம்மா அழுதுட்டு சாப்பிடாம இருக்குது. இப்ப அடுத்தது இந்த அம்மா அடுத்த வேலை செய்த 10ஆம் வசனத்துல, அவள் போய் மனகசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, எங்க போனா எங்க அழுதான்னு பாருங்க. அது மேல ஒரு வசனம் போயிட்டோம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தாள். அவள் போய், இப்ப பாருங்க, ஆசாரி எங்க இருக்கிறாரு? ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறாரு. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அந்த ஆசாரி இருக்கிற இடத்துல போய் மனகசந்து அங்கே தேவனுடைய சன்னிதானத்துல கூடாரத்துல மனகசந்து அழுது மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, 10ஆம் வசனத்துல தேவனுடைய சமூகத்தில் போய் மிகவும் மனகசந்து அழுகிறாள். 11ஆம் வசனத்துல விண்ணப்பம் பண்ணுகிறாள். 15ஆம் வசனத்துல இருதயத்தை திறந்து ஊற்றி விட்டேன் என்று சொல்கிறாள். இதெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துல நடக்குது. அழுததும் அங்கதான், ஜெபம் பண்ணதும் அங்கதான். என்ன ஜெபம் பண்ண? எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, என் நெந்தை நீங்கிறோம், நான் இந்த பையனை கொடுங்க, நானே முழு காணிக்கை அவனை கொடுத்துறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி ஒரு விண்ணப்பம் பண்ணுது. 11ஆம் வசனத்துல. 15ஆம் வசனத்துல நான் இருதயத்தை திறந்து ஊற்றி விட்டேன். இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இல்லை, இருதயத்தையே ஊற்றி விட்டேன். அப்ப அந்த அம்மா இருதயம் அப்படியே தண்ணீரா போகுது. சதையா இருக்கிறது இருதயம் தண்ணீர் மாதிரி அப்படி ஊறி ஓடுது. 18ஆம் வசனம், பின்பு அவர் துக்கமுகமாய் இருக்கவில்லை. 20ஆம் வசனம், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் நடந்த சம்பவம் சொல்லுது. அப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்கு வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இல்லை, வீட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் அவளுக்கு அழுதேன். அன்புக்குரியவரை, நீங்க நன்மையினால் திருப்தி ஆகணும்னா வீட்டில் இருக்க, ஜெப வீட்டில் இருக்க. இங்க பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற யோசுவா சொன்னேன், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அண்ணாவை பாருங்க, அவ வெளியே இருக்கிற வரைக்கும் அழுகிறா. இங்க அழுதுட்டு இருக்கீங்களா? ஏன் சாப்பிடல? ஏன் இருக்கீங்க? எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சா ஆண்டது. அப்போ அதுக்கு அவ ஆலயத்தை போய் மனகசத்தை அழுகிறாள். அழுகையோடு சேர்ந்து ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறாள், ஜெபம் பண்ணுகிறாள். ஆண்டவரே, இப்படி செஞ்சா நான் இப்படி கொடுப்பேன் ஒரு பொருத்தனையோடு ஒரு ஜெபம் பண்ணுகிறாள். ஆனால் ஜெபம் பண்ண உடனே அவன் இருதயத்தெல்லாம் அப்படியே திறந்து ஊற்றி விட்டான். அந்த கண்ணீர் தண்ணீரா ஓடுது. 18ஆம் வசனத்தில் அழகா எழுதியிருக்குது, பின்பு அவள் துக்க முகமாக என்ன செய்யவில்லை. இவங்க ஆலயத்துல கொண்டு வந்து உங்களுடைய துக்கங்களையும் பாரங்களையும் ஒரு வேதனைகளை கொண்டு பிறகு கர்த்தர் அதை அழுதியும் கண்ணீருக்கும் பிறகு உங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி விடுகிறார். இப்ப ஆலயத்துக்கு வந்தா வராதவங்களுக்கு அழுதியும் கண்ணீரும் சாப்பிட முடியாதமே, ஆண்டுடைய கூடாரத்தில் நீங்க இருந்தீங்கன்னா உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும். 20ஆம் வசனம் அழகா சொல்லுது. 1 வசனம் படிக்க சொல்றேன் கேளுங்க. சில நாள் சென்ற பின்பு கண்ட பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி
இப்ப கர்ப்பவதி ஆயிட்டா, மறுபடி தான் கர்ப்பவதி ஆயிட்டா. கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லாமே. ஆமென். கர்த்தர் நல்லவர். அழுகையின் கூக்குரலை கேட்டார். என் சகோதரியே, நீங்க ஒருவேளை இப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு அப்பா சகோதரர் வந்து அந்த தேவனுடைய வீட்டில் வந்து நீங்க உட்கார்ந்து உங்களுடைய மனதை திறந்து விண்ணப்பம் பண்ணி இருதயத்தெல்லாம் ஊட்டிட்டு போங்க. உங்க துக்கம் சந்தோஷமா மாறி நீங்க எதுக்காக ஜெபிச்சீங்களோ, உங்களுக்கு என்ன காரியத்துக்காக கேட்டீங்களோ, ஒரு வீடு வேணும்பா, என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும்பா, என் பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும்பா, என் மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கணையா, என் மருமகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்பா, ஐயோ இப்படி இருக்கிறப்பா, எதுவா இருந்தாலும் சரி உங்களுடைய தேவைகளை சந்திக்க கர்த்தர் அப்ப ஆசிரியருக்கு கூடாரும் நீ தேடி வருகிற பலனை உனக்கு கொடுக்கும். கர்த்தருடைய நாமத்து உனக்கு கிடைக்கும். ஆலயத்தின் நன்மையினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? திருப்தி ஆவீர்கள். சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை இப்ப படிக்கிறோம். 3வது குறிப்பா, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆலயத்துல வாசம் பண்ணினீங்கன்னா பாக்கியவனா இருப்பீங்க. ஆலயத்தில் உட்கார்ந்து இருந்து தேவனை தேடினீங்கன்னா நீங்கள் திருப்தியா இருப்பீங்க. இங்க ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா நீங்க செழித்திருப்பீங்க. இங்க ஒரு தேவ மனுஷனை கொண்டு வரேன். அவர் பேர் சாமுவேல். 2வது 21ஆம் வசனத்தின் பின்பகுதி, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான். கர்த்தருடைய சன்னதி, கர்த்தருடைய ஆலயம், ஜெப வீடு, இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். இது கர்த்தருடைய வீட்டில் தங்கி இருந்த சாமுவேல். சின்ன பிள்ளையிலே அவங்க அம்மா ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஒரு தேவனுடைய வீட்டிலேயே தங்கி இருக்கிறார். அதுக்கு தான் இந்த வசனத்தை சொன்னேன். கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்ட, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர். அங்கதான் தன் வாழ்நாளை தொடங்கி ஆரம்பிச்சிருந்து இருக்கிறார். அவரு தேவனுடைய சன்னதியில தான் என்ன செஞ்சாரு? வளர்றாரு. அப்ப கர்த்தருடைய சன்னதிக்கு வந்தீங்கன்னா வளருவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய சன்னதியாகி ஆலயத்துக்கு, ஜெப வீட்டுக்கு, ஆராதனைக்கு வாங்கன்னா அதுக்கு 1008 வேலையை வச்சுட்டு ஓடி போறாங்க. எப்படி வளருவீங்க? உங்களால் வளர முடியுமா? கர்த்தருடைய சன்னதியில் வந்தா தானே பாட்டு பாடி துதிச்சு ஆராதிச்சு ஆவியில் நிரம்பி அப்படி நிரம்ப வளர்ச்சி வசனம் கேட்க கேட்க பிரிச்சு நல்ல வார்த்தைகளை கேட்டு கேட்டு பலப்பட்டு நீங்கள் ஆவிக்குரியவளா வளரத்தான் நீங்க உலக பிரகாரம் நல்லா இருப்பீங்க. ஆவிக்குரியவர்கள் எந்த அளவுக்கு வளருகிறோமோ பொருளாதாரம் அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் தருவார். ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அதனால கர்த்தருடைய சன்னதியை விட்டுட்டு ஓடக்கூடாது. அப்ப கர்த்தருடைய சன்னதியில நீங்க வளரணும். எப்படி வளரணும்? 26ஆம் வசனம், 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் வளர்ந்தான். 21ஆம் வசனத்துல பின்பகுதியில, 26ஆம் வசனத்துல அந்த பிள்ளையாண்டான் பெரியவனாக வளர்ந்தான். அப்போ இந்த ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே சில பேர் பாருங்க ரட்சிப்பை பற்றி பேச ஆரம்பிக்கும். ஞானஸ்நானம் எடுத்துக்க மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுங்க. ரட்சிக்கப்படாம ஞானஸ்நானம் எடுத்துடாதீங்க. ஞானஸ்நானம் யாரோ சொன்னாங்கன்னு எடுக்காதீங்க. உங்களுக்கு உணர்வு வரணும். என் பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டதுங்கிற உண்மையான அனுபவம் இருந்தால் நீங்க ஞானஸ்நானம் எடுங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறது ஒரு வளர்ச்சி. பரிசுத்தாய் பெறுவது ஒரு அனுபவம். பிறகு பரிசுத்தாவின் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அப்படி நடக்க 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 நம்ம பெரியவனாக வளர்கிறோம். இப்போ சாமுவேல் என்கிற அந்த அருமையான அன்பு ஐயா, நான் இப்போ ஐயாங்கிற ஒரு வயசானவர், அந்த காலத்தில் இருந்தவர், அவர் இப்படி வளர்ந்தேங்கிற அந்த சிறிய பருவத்தை சொல்றாரு. வளர்ந்தாராம். வளர்ந்ததுக்கு என்ன அடையாளம்னா கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமா நடக்கிறாரு. சரி, கர்த்தருக்கு பிரியமா நடந்தா மனுஷனுக்கு பிரியமா இருக்கணும் இல்லை? மனுஷனுக்கும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது தான் வளர்ந்ததுக்கு அர்த்தம்.
சில பேர் சொன்னாங்க, நான் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா போதும், உங்களுக்கெல்லாம் பிரியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தப்பு. நான் மனுஷருக்கு பிரியமா இருக்கிறேன். நிறைய பேர் மனுஷருக்கு பிரியமா நடப்பாங்க, ஆனா கர்த்தருக்கு பிரியமா நடக்க மாட்டாங்க. இந்த வார்த்தையை தயவு செய்து நல்லா அழுத்தி வச்சுங்க, இந்த வசனத்தை படிச்சு வச்சுங்க. கர்த்தருக்கும் முதல் கர்த்தர், ரெண்டாவது மனுஷன். மனுஷன் முதல் கர்த்தர், பின்னால இல்லை. முதல் கர்த்தருக்கும் பின்பு மனுஷருக்கும் பிரியமா நடக்கும். பிரியமா நடக்கிறது அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறது தான். மனுஷருக்கு பிரியமும் கர்த்தருக்கு எது பிரியமா இருக்கோ அதெல்லாம் மனுஷனுக்கு செய்யுங்க. மனுஷனுக்கு பிரியமா இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா செய்யுங்க. அப்படி கர்த்தருக்கும் மனிதருக்கும் பிரியமாய் நான் நடந்து வளர்ந்துட்டா எந்த மாதிரி வளர்ந்து தெரியுமா? 1 சாமுவேல் 9:7 படிக்கிறோம். 6 அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். பாருங்க, நீங்க வளர்ந்துட்டா அங்க 3 காரியம் சொல்லுது. முதல்ல பெரியவனாக வளர்ந்தார். ஆனா இங்க ஒரு சாட்சி சொல்றாருங்க. அதாவது சாமுவேலை பற்றி சவுலோடு வந்த வேலைக்காரன் சொல்றேன். இந்த பட்டணத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். இருக்கிறார். ஆமா, அந்த பெரியவர் எப்படி பெரியவராக வளர்ந்து என்ன இந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா தேவனுடைய மனுஷனுங்கிற இடத்துக்கு வந்துட்டார். அந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டார். அந்த வளர்ச்சிக்கு வந்துட்டார். குழந்தையா இருந்தாரு, வளர்ந்தாரு, பெரியவனா வளர்ந்தாரு, இப்ப தேவனுடைய மனுஷனா வளர்ந்துட்டாரு. தேவனுடைய மனுஷன் அவரு, அந்த தேவனுடைய மனுஷன் அவரு பெரியவர் சொல்றாரு. அந்த பெரியவர் என்ன சொல்றாரோ தப்பாம என்ன செய்யுது? நடக்குது. தேவனுடைய மனுஷன் சொல்றது கட்டாயமா தப்பாம என்ன செய்யும்? நடக்கும். தேவனுடைய மனுஷனுக்கு ஆளுகிறே நான் சொல்லிக்கிறேன், அது மாதிரிதான் நடக்கணும், பார்த்துங்க அப்படின்னு சில பேர் சொல்றது கேட்டிருக்கீங்களா? தேவனுடைய மனுஷன் உண்மையாகவே இந்த வார்த்தையின்படி சொன்னார்னா அவர் சொன்னது அப்படியே நடக்கும். அவர் சொன்னது நடந்தா அவர் தேவனுடைய மனுஷன். சொன்னது நடக்கலைன்னா அவர் தேவனுடைய மனுஷன் சொல்றதுக்கு இல்லைன்னா தேவனுடைய மனுஷனுடைய குணலட்சணம் என்ன? அவர் சொல்லுவது தப்பாக என்ன செய்யும்? நடக்கும். அப்படித்தான் வார்த்தை சொல்றது. அப்ப இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். பெரியவனாக வளர்ந்தார், தேவனுடைய மனுஷனாக வளர்ந்தார், பெரியவராக வந்தார். அவரு மோசம் பெரியவனா வளர்ந்தது கிடையாது, கர்த்தருக்கு மனுஷனுக்கு பிரியமா நடந்தார். இவர் தேவ மனுஷனானது கிடையாது, சொல்றதெல்லாம் தப்பாக நடக்குது. சொல்றதெல்லாம் என்ன செய்யுது? இது வாயிலே விடக்கூடாது, சொன்னா அப்படியே நடந்தது. அவர் கருணாக்கு, அதனால கருணாக்கும் இல்லை, வெள்ளனாக்கும் இல்லை. அவர் தேவனுக்குள்ள வளர்ந்துருந்தா சொல்றதெல்லாம் என்ன செய்யும்? தப்பாக நடக்கும். இப்ப நான் சொல்றது வார்த்தையை கோர்வையாக கவனிச்சுங்க. 3 காரியம் ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கிறேன். 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். தனித்திரு. யாக்கோபு தனித்து, யோனா தனித்திருந்தான், தன் குறையை உணர்ந்தான். 2வது எலியா கேள்வித்தாட்டு தனித்திருந்து தேவனை பார்த்தார். யோசிப்பு தேவனை பார்த்தார், அவருக்கு விடுதலை, இவருக்கு ஆசீர்வாதம். தேவன் அவரை யோசித்தார் என்பதை காட்டினார். 3வது இயேசு தனித்திருந்தார், அவர் வெளிப்பாடு பெற்றார். யோவான் அப்போஸ்தலன் 10 தேவ தரிசனம் மற்றும் வெளிப்படுத்தல் விசேஷத்தை கொண்டு வந்தார். இது தனித்திருக்கிறது உண்டாகிற அனுபவங்கள். விலகி இருக்கிறதுல எதை விட்டு விட? தீமையை விட்டு விலகணும், இச்சையை விட்டு விலகணும். இந்த புறஜாதி மாறுபாடான சந்ததியை விட்டு என்ன செய்யணும்? விலகணும் என்கிறது விலகி இரு. 3வது வீட்டில் இரு. யோசுவா வீட்டில் இருந்தார், மேன்மை அடைஞ்சார். அண்ணால் தேவனுடைய வீட்டில் போய் எல்லாவற்றையும் சொன்னார், அவர் பலனை பெற்றுக்கொண்டார். சாமுவேல் வீட்டில் இருந்தார், பெரியவராய் வளர்ந்து தேவ மனுஷனாகி சொல்லுவதெல்லாம் தப்பாக நடக்கிற மேன்மையான நடக்கி வந்தார். 1 பாக்கியம், இன்னொன்று செழிப்பு, இன்னொன்று திருப்தி. இவைகளெல்லாம் தேவனுடைய வீட்டில் இருக்க நடக்கிறது. நாம் அப்படி பெற்று அனுபவிக்க தேவன் நமக்கு அனுக்கிரகப்படுவாராக. இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.